அதை நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஊழல் எப்படி ஒழிக்க போகிறாருன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு சிம்பிளாங்க உங்களுக்கும் எனக்கும் தோன்ற ஒரு விஷயம் தான். அதாவது நான் இப்போ நானும் பல வாட்டி இதை யோசிச்சிருக்கேன். அதாவது ஒரு தலைமை வந்து சரியாக இருக்குன்ற பட்சத்தில் அவர் வந்து ஒரு கவனிக்கலாமே, நமக்கு கீழே இருக்கேன். ஏன்னா அவங்க கட்சி தான், அவங்க கட்சியில் ஊழல் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒவ்வொரு ஏரியாவில் இப்போ திருச்சி, மதுரை அப்படின்னு ஒவ்வொரு ஆள் பெரிய தலைக்கட்டு இருக்குது, அவங்களுக்கு கீழே ஒரு சுற்றி ஒரு பிஸ்னஸே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை பொறுப்பேற்றிருக்க ஒரு தலைவன் சரியாக இருந்திருந்தானா ஏன் இதெல்லாம் நடக்குன்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதை நீ மாற்று அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. ஸோ அடிப்படையாக நமக்கு இருக்கிற யோசிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு புட்டு மனுஷன் வைக்கிறான். ஒரு 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 தலைமை தான், அந்த தலைமைக்கு கீழே நடக்கிறது மட்டும் அந்த ஊழல் இதுலாம் இருந்துச்சுன்னா இப்போவே அதை உங்களிலேருந்து எரேஸ் பண்ணிடுங்க. அதாவது அதுவும் இல்லாமல் ஒரு தெளிவாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க இல்லையா ஓப்பனாக. அதாவது நம்ம கஜானா இப்படி இருக்குது, நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை இப்படி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ரெக்கவர் ஆக அட்லீஸ்ட் அது இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கான ஒரு டைம் தேவை. அந்த டயத்தை கொடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்றதை இப்போ நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு ஒரு அறிக்கையாகவே நான் விடுறேன். அதுலேருந்து நான் என்னென்ன இம்ப்ரூவ் ஆகிறேன்றது ஒரு கிளியர் மேப் ஒன்று நமக்கு கொடுக்குறேன்ற ஒரு வார்த்தை வருது இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயமே இதுவரையும் நம்ம பார்க்காதது, இதுவரையும் சொல்லாதது. நம்ம ஒவ்வொரு ஆளும் யோசிச்சுட்டு இருப்போம், நம்ம நிலைமை தாண்டா என்ன, தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளோ தான் இருக்குது, என்னடா தமிழ்நாட்டோட நிலைமை, அது என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்ற ஒரு குழப்பமாகவே இருந்துட்டு இருக்க சூழ்நிலை நமக்கு இதாண்டா தமிழ்நாட்டோட நிலைமைன்னு கொடுத்துட்டா. ஸோ ஓகே, அதுலேருந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்ற நம்ம பண்ணலாமா, முடியாதா, தெரிஞ்சுக்க முடியாதா. ஸோ அதை சொல்கிறதுக்கு ஒரு தெளிவாக இவ்வளோ ஓப்பனாக கனெக்ட் ஆகிற லெவலில் பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறப்ப குட். போக என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். அந்த ஆர்வம் எனக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன கேள்விலாம் இருக்கோ, இவர் அதை பண்ணிடுவார் இது பண்ணிடுவார், கமெண்டில் என்ன உங்களுக்கு கேள்வி இருக்கோ பண்ணிட்டு போங்க. நன்றி.